சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீயும் பொண்ணு எங்க போனீங்களோ எப்படி இருக்கீங்களோன்னு தெரியாம தவிச்சிட்டோன்னு போன் பண்ணி பேச மாட்டியான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் மட்டும் போன் பண்ண வேணாம் நினைப்ப குட்டிமா. உன் குரலை கேட்டு எப்படியாவது போன் பண்ணலான்னு ஒரு தடவை நினைப்பேன். ஆனா கூடவே பயம் வந்துடும். எங்க நான் பேசுற நம்பரை வச்சு அந்த வீரசிங்க நம்மள புடிச்சிருவாரோ, பொண்ணுக்கு பிரச்சனை வந்துருமோ இல்ல உனக்கு பிரச்சனை வந்துருமோன்ற பயம். இப்ப கூட பயந்து தான் நான் இன்னொருத்தரோட போனை வாங்கி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு புரியுது, உனக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்து என்ன ரொம்ப வாட்டி வதச்சிருச்சுன்னு. நான் பயந்து போய் ஜோசியரை பார்த்தப்ப அவர் அம்மன் சன்னதியில வச்ச எலுமிச்ச பழத்தையும் கைத்தையும் கொடுத்தாரு. நானும் அதை புலிக்குட்டி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அது உன் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மனசே நிம்மதியாச்சு. உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல சொல்லிட்டேன். நான் அதுக்குள்ள அவனை பாரு, சென்னை எவ்வளவு பெரிய ஊரு. எனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு தேடி வந்திருக்கான். என் மேல பாசம் கட்டுறதுக்கு உண்மையா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வட்டல குட்டியம்மா. அவன் சாப்பிட்டவன கூட நான் கேட்கல குட்டியம்மா. அவன் வந்தவன அந்த கயிறை கொடுத்தா, நீ கொடுத்த எலுமிச்சம்பழத்தையும் கொடுத்தா. ஆனா ஒண்ணு குட்டிமா, நீ கொடுத்தவன அந்த கயிறை கட்டி 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. பொண்ணி கழுத்துல செயின் எடுத்து 2 பேரும் ஓடினானுங்க. அந்த 2 பேரும் வெளில நான் துரத்திட்டே போனேன் குட்டிமா. அதுல ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த வந்தான் குட்டிமா. இது மந்திரிச்ச கயிறோ இல்ல மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் அதெல்லாம் எனக்கு தெரியாது குட்டிமா. இந்த கயிறுக்கெல்லாம் சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னோட எண்ணம், உன்னோட பாசம் நான் நல்லா இருக்கும்னு நினைச்சு கொடுத்தல. நீ உன்னோட பாசம் என்ன காப்பாத்திருச்சு குட்டிமா. எப்படியோ புலிக்குட்டி கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சு அதை கொடுத்ததுனாலதான் உனக்கு எதுவுமே ஆகல. ஆனா புலிக்குட்டி உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சு உன்னை பார்க்காம ஊருக்கு வர மாட்டேன்னு இன்னும் சென்னையில தான் இருக்காரு. நீ இருக்கிற அட்ரஸ் சொல்லு, நான் புலிக்குட்டியை நீ இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்க சொல்றேன். வேணாம் குட்டிமா. நான் இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் குட்டிமா.